ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் பார்க்கலாமா? அதுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும், நீங்கள் சூப்பராக இதை பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் குடமிளகா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரலும் வதக்கிக்கோங்க. இப்போ குடமிளகா எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் ரெண்டையும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. அதில் அந்த எடுக்கிற ஒரு பங்கில் 2 பங்காக குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சம அளவில் இருந்தால் ஓகேவாக இருக்கும். இப்போ குடமிளகா வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ அது கூட குட்டி குட்டியாக சாப்பான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கூட நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ அது கூட மஞ்சள்தூள், மிளகாத்தூள், நான் எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தனி மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா கூடவே கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. குடமிளகா எந்த காரமும் கொடுக்காது. அதனால் நீங்கள் மிளகாத்தூளை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ அது நல்லா வெந்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்துக்கோங்க. எடுத்து இது சப்பாத்தியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.